இன்னைக்கு மதியம் செய்தி வந்துச்சு பாத்தீங்களா? தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாத்தி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. நாம கேட்பது என்ன? இதே தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க? அந்த ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு, நிர்வாகத்தில் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குதுன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா பல அதிகாரிகளை மாத்தினாங்க. என்ன அர்த்தம்? பாஜகவுடைய தலையீடு. பாஜக மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை அதிகாரிகளை மாத்தினாலும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. நினைத்தாலே முக்தி தரும் ஊராக ஆன்மீக அன்பர்களால போற்றப்படக்கூடிய ஊர் திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறவங்க ரெகுலரா வராங்களோ இல்லையோ, இந்த ஸ்டாலின் அடிக்கடி திருவண்ணாமலையிலே வலம் வரான் உண்டா இல்லையா? அரசு நல திட்ட நிகழ்ச்சிகள், வேளாண் கண்காட்சி, பாக முகவர்கள் மாநாடு, தலைவர் கலைஞர் சிலை திறப்பு, இளைஞர் அணியினுடைய பிரம்மாண்டமான மாநாடு என்று ஏதாவது ஒரு வகையில் உங்களை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா திருவண்ணாமலையையும் தீபத்தை பிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி என்னையும் திருவண்ணாமலையும் பிரிக்கவே முடியாது. என்றும் உங்களில் ஒருவன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆயிரத்தி 1957 ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாடு ஆகட்டும், 1967 ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்த, அதேபோல் 1963 திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் வெற்றியாகட்டும், 2021 ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் தொடக்கமாகட்டும். திருவண்ணாமலை என்றாலே திமுக மலை என்கிற அளவுக்கு கழகம் தொடங்கின காலத்திலிருந்து இப்ப வர திருவண்ணாமலை திமுகவோட கோட்டை. திருவண்ணாமலையை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனி மாவட்டமாக உருவாக்கினார். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் திருவண்ணாமலையை மாநகராட்சியாக தர முயற்சி இருக்கிறோம். இப்படி உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்ககிட்ட ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். திருவண்ணாமலை மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டமும் இங்கே வந்திருக்கீங்க. மலைகளும் அருவிகளும் நிறைந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி. திருவண்ணாமலையும் கள்ளக்குறிச்சியும் திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. இப்போ இந்த 2 மாவட்ட வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். வேட்பாளர் கொஞ்சம் முன்னாடி வாங்க.
எதிலும் எதிலும் வல்லவர், எப்போதும் வல்லவர். அவருக்கு அறிமுகம் தேவையா? அவருடைய ஆற்றலுக்கு சான்றாதான் சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மெரினாவில் கலைஞர் உலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம். அப்படிப்பட்ட வேலுவுக்கு திருவண்ணாமலை தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்களெல்லாம் வாக்களிக்கணும். அடுத்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் கு பிச்சாண்டி. இளைஞர் அணியில என்னோடு பயணித்தவர் பிச்சாண்டி. திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அமைச்சர், சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். அடுத்து செங்கம் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் மூப்பே கிரி. மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருந்து 2 முறை செங்கம் தொகுதியில் வெற்றி பெறும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து செய்யாறு சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. செய்யாறு ஒன்றிய தலைவராக இருந்து மக்கள் பணியாற்ற தொடங்கி எம்எல்ஏவா ஆனவர். செய்யாறு சிப்காட் விரிவாக்கம், மாவட்ட தொடக்கத்தினுடைய கல்வி அலுவலகம், பேருந்து நிலையம் சீரமைப்பு ஆகியவற்றை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து வந்தவாசி சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் அம்பேத்குமார் அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றி அம்பேத்குமார் 3வது முறையாக போட்டியிடுகிறார். வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு, காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களை இணைக்கின்ற 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையா மாற்றும் திட்டத்தை கொண்டு வந்தது இவரது சாதனை. அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். அடுத்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் பேசு தி சரவணன். கழகத்தின் மூத்த முன்னோடி பேசு திருவெங்கடத்தினுடைய அருமை மகன். 2 முறை பெரிய கிளாம்படி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார். எப்படி கடந்த முறை வெற்றி பெற வச்சீங்களோ அதே போல உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு வாக்குகளை அளிக்கணும். அடுத்து போலூர் சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த சரவணன். வழக்கறிஞரான சரவணன் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு போலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி, நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன்.
கண்ணமங்கலம் பேரூராட்சி தலைவரான இவர் பேரூராட்சி முழுவதும் புதிய சிமெண்ட் சாலை, குடிநீர் பைப் லைன், நூலகம் ஆகியவற்றை அமைச்சு மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன். தியாகதுர்கம் ஒன்றிய செயலாளராக இருந்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார் வசந்தம் கார்த்திகேயன். ஏழை எளியவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினதுக்காக மக்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர். கடந்த முறையைப் போலவே ரிஷிவந்திய மக்கள் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் உதயசூரியன் 8வது முறையா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இதிலிருந்த உதயசூரியனுடைய செல்வாக்க நீங்க புரிஞ்சிக்கலாம். உதயசூரியனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை நீங்கள் வழங்கிட வேண்டும். அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் GR வசந்தவேல். BE பட்டதாரியான இவர் விவசாயம் செய்கிறார். மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் ஆகிய பொறுப்புகளை வகித்து மக்கள் தொண்டாற்றியவர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கு மாலதி, என்னுடைய இனிய நண்பர், இனிய சகோதரர், எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளுடைய சகோதரி மகள். வழக்கறிஞரான இவருக்கு பானை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை இவங்க எல்லாருக்கும் அவரவர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும்னு உங்களில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன். வெற்றி உறுதிதானா? சத்தம் பத்தாது. வெற்றி உறுதிதானா? சத்தம் இன்னும். நன்றி. சீட்டு இப்போ உறுதியாயிடுச்சு. அதனால வேட்பாளர்கள் உட்காரலாம். சீட்டு உறுதியாயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று நான் ஒன்றும் சும்மா கேட்கல. 5 ஆண்டுகள்ல எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி தந்துட்டு தான் உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 12 தொகுதிகளுக்கும் சொல்ல நேரம் போதாது. அவ்வளவு இருக்கு சாதனைகள். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன்.
திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் புதிய பேருந்து நிலையம். இந்தியா முழுக்க இருந்து எல்லாரும் வியந்து பார்க்கிற மாடல் ஸ்கூல் கட்டடம் மற்றும் ஹாஸ்டல். எடப்பாளையம் ஏரிக்கரையில் என்னோட பேர்ல அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா, காய்கறி, பூ, பழச்சந்தை வளாகம், பணிபுரியக்கூடிய மகளிருக்கான தோழி விடுதி, தெப்பத் திருவிழா நடக்கிற ஐயங்குளம் 450 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரி சீர் செய்யப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை கோயில் கோபுரங்கள் மின் விளக்குகளால் ஒளிரூட்டக்கூடிய பணிகள், கிரிவல பாதை மேம்பாட்டு பணிகள், செங்கம் ஊராட்சியில புதிய சமத்துவபுரம், புதிய அரசு கல்லூரி, ஜபாதுமலை பகுதியில் புதிய சாலை வசதிகள், கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம், மாவட்டம் முழுக்க 23 உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. போலூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நீண்ட நாள் கோரிக்கையான போலூர் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கு. செய்யாறு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் செய்யாற்றின் குறுக்கே புதிய பாலம், புருசையில புதிய ITI, செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கூடுதல் கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. செங்கம் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சையினுடைய மையம் கட்டடம், தண்டராம்பட்டு மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு மற்றும் சிசு அவசர சிகிச்சை மையங்கள், திருவண்ணாமலை அரூர் சாலை, ஆற்காடு திண்டிவனம் சாலை, காஞ்சிபுரம் செய்யாறு சாலை ஆகிய இடங்களில் இருவழித்தடத்திலிருந்து அகலப்படுத்தப்பட்டு 4 வழித்தட சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி மற்றும் செய்யாறு அறிவுசார் மையங்கள், திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா, வெம்பாக்கத்தில் புதிய நெல் சேமிப்பு கிடங்கு, கலசப்பாக்கத்தில் மினி ஸ்டேடியம், திருவண்ணாமலையில் சிந்தட்டிக் ஹாக்கி மைதானம், ஆரணி பேருந்து நிலையம் மேம்பாடு என நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு திட்டங்கள் வந்திருக்கா? அவ்வளவு வளர்ச்சி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் சொல்லாம விட்டா நீங்க கோச்சிப்பீங்க. கள்ளக்குறிச்சியில புதிய பேருந்து நிலையம், வீரசோழபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், சங்கராபுரம் ITIயில் தொழில்நுட்ப மையம், ரிஷிவந்திய கல்லூரி கட்டடங்கள், ஆதி திருவரங்கம் ராஜபெருமாள் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்களில் குடமுழுக்கு, மணலூர்பேட்டையில் புதிய அரசு மருத்துவமனை, தென்பெண்ணை ஆற்றின் நடுவ தடுப்பணை, உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அறிவுசார் மையம், உளுந்தூர்பேட்டை மருத்துவமனை மேம்பாடு போன்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கல்வராயன்மலை பழங்குடியின மக்களோட கோரிக்கை ஏற்று சுமார் 10,000 பேருக்கு வன உரிமை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை பலசன் காலனி தொழிற்சாலையால 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உருவாகியிருக்கு. உளுந்தூர்பேட்டையில் அரசு கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படுது. இப்படி
எதை சொல்லுவது எதை விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திகைக்கிற அளவுக்கு சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல். ஆனா இதற்கு நேர் எதிரா வேதனைகளால நிரம்பினதுதான் பழனிசாமியினுடைய ஆட்சி. நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி அவர்கிட்ட சாதனைகள் இருக்கா. அதனாலதான் ஊர் ஊரா போய் மக்களை எப்படி ஏமாத்தலான்னு திட்டமிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒண்ணு செய்யல, நாம செய்க நல்லதையும் சகிச்சிக்க முடியல. அதனாலதான் உரிமை தொகை கிடைக்க காரணமாக இருந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை கிடைக்க காரணமாக இருந்த பல ஆண்டுகளாக கிடைக்காத பட்டா கிடைக்க காரணமாக இருந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை கேட்டு போனார் கோர்ட்ல. ஆனா என்னாச்சு, கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல பேசினா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவேன்னு நீதிபதி எச்சரித்து அனுப்புனாங்க. உங்ககிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் முகாம்களை இப்ப சொல்றேன், ஆட்சிக்கு நாம தான் வரப்போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வந்ததற்கு பிறகு மீண்டும் இனிமே இந்த முகாம், ஸ்டாலின் முகாம் என்பது இனிமே ஆண்டுதோறும் நடத்தப்படும். முடிஞ்சா அதை மக்கள் துரோக பழனிசாமி தடுத்து பார்க்கட்டும். அதே போல 100 நாள் வேலை திட்டத்திலையும் கிராம மக்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் பழனிசாமி. 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை ஒன்றிய பாஜக அரசு சிதைச்சு அதோட நோக்கத்தையே மாத்திட்டாங்க, பேரையே மாத்திட்டாங்க. அந்த பேரை சொல்லணும்னு நினைச்சா கூட வாயில நுழையாது. 100 நாள் வேலைக்கான சம்பளம் போடல, புதுசா வேலை தர்றதையும் நிப்பாட்டிட்டு அதோடு நிறுத்திட்டாங்க. வடக்கிலேயே வட மாநிலங்களிலேயே மக்கள் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானி சயின்டிஸ்ட் பழனிசாமி இது பத்தி என்ன பேசினா தெரியுமா? இனி 200 நாள் வேலை கிடைக்க போகுதுன்னு பெரிய உருட்டினாரு. 100 நாள் வேலைய ஒழுங்கா தராம இருக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ 200 நாள் வேலை கொடுத்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களாம். பாஜகவோட ஏமாற்று திட்டத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி முட்டு கொடுத்ததை பார்த்து டெல்லி பார்லிமெண்ட் ஆடி போச்சு. இப்படித்தான் பாஜக அரசே வாபஸ் வாங்கிக்கிட்ட 3 வேளாண் சட்டத்துக்கும் முரட்டு முட்டு கொடுத்தார் டெல்லியினுடைய முரட்டு அடிமையான பழனிசாமி. அண்மையிலே கூட அவசர கதியில நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் நடத்தணும்ல, அந்த திருத்தம், அதை எதிர்த்து திமுக சார்பாக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க கூடாதுன்னு போராடணும். அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் கூடுதல் பணிச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும் என்று கண்டிச்சோம். முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாத்தி இருக்கிறாங்க. இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே 1 மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா?
பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அதை எதிர்த்து பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதனாலதான் கடைசியில மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் சிலை மேலேயே காவி பெயிண்ட ஊத்துற அளவுக்கு சங்கி கலவர கும்பல் இறங்கிட்டாங்க. இந்திக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் பாஜக அரசு பூசணிக்காய் அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழுக்கு ஒரு பட்டாணி அளவு கூட ஒதுக்குறது இல்லை. இந்த துரோகத்தை எதிர்த்து பழனிசாமி பேசவே மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது. கீழ் அறிக்கையை ஏன் வெளியிடாம இருக்கீங்கன்னு நம்ம எத்தனை முறை பாஜக அரசை பார்த்து கேட்கிறோம். பழனிசாமி ஒப்புக்காவது, சும்மா ஒப்புக்காவது இதை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? இதையெல்லாம் விட பெரிய கூத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பழனிசாமி நடத்தினதுதான். என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வீர ஆவேசமா பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணார். இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்ட போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. பழனிசாமியுடைய துரோக பட்டியல் அதை விட பன்மடங்கு நீளமானது. சாலமன் பாப்பையா தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு பழனிசாமியுடைய துரோக லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வந்தாலும் சரி அல்லது கூட்டணியாக வந்தாலும் சரி, ரெண்டும் வேற வேற இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மக்கள் கொடுக்கிற தொடர் தோல்விகள் இருந்து எந்த பாடமும் கத்துக்காத இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், மதக்கலவர சதி திட்டங்கள். திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு பாஜக சொல்ற பொய்ய பக்தர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. திராவிட மாடல் அரசு திருக்கோயில்களுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை தான் மக்கள் தினமும் தங்களுடைய கண்களிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தலமான திருவண்ணாமலையில் நின்று பெருமையோடு சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள்ல 4000 திருக்கோயில்களுக்கு மேல திருக்குட முழக்கு பண்ணியிருக்கிறோம். பல்வேறு ஆண்டுகளா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்த பல கோயில்கள்ல நாம தான் பண்ணியிருக்கிறோம். இதை விட பாஜகவுக்கு எரிச்சல் தர விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 5 ஆண்டுகள்ல 8435 கோடி ரூபாய் மதிப்பிலான 8107 ஏக்கர் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு இருக்கிறோம். நான் பொய் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அந்த தகவல் எல்லாம் இணையத்திலேயே பக்காவா பதிவு செஞ்சிருக்கிறோம், போய் பாருங்க. மக்கள் இதையெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சிபுரம், திருச்சின்னு இருக்கக்கூடிய அங்க கோயில் நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய கோட்டையா இருக்கு. இனிமேல் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான், உதவி செய்வதற்காகத்தான் பியூஷ் கோயல், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஃபட்னவிஸ்னு பலரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு குறை, ஆளுநராக இருந்த ரவி மட்டும் போயிட்டாரு. நமக்கு போனது பெரிய லாஸ். ஏன்னா அவர் தான் பிரச்சாரமே நடத்திட்டு இருந்தாருங்க. சரி பரவாயில்ல, அவர் தான் போயிட்டார. பிரதமர் மோடி வருவார், அதனால களத்தில் நமக்கான ஆதரவு வலுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்காக களத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார்னா யாரு?
தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் சொல்லும், தேர்தல் அறிக்கை சொல்லும். பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் மட்டும் இப்போ ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல போறேன்? 8000 கூப்பன். இந்த கூப்பனை என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பொருளை வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கிக்கலாம், பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் வீட்டுக்காரங்க யாரும் தலையிட மாட்டாங்க, தலையிடக்கூடாது. இப்போ சொல்லி வச்சிருங்க, உங்கள் சாய்ஸ். வேற ஒன்றும் வேணாம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டிக்கிற புடவை வாங்குற கடைக்கு போகிறீங்க, ஒரு புடவை தான் வாங்க போவீங்க. ஆனால் அந்த கடையில் ஷோகேஸில் இருக்க எல்லா புடவையும் கீழே போட சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். அழுத்து போடுவான் கடைக்காரனு. புரியாது. ஒரு புடவை வாங்க 250 புடவை பார்ப்பீங்க. கீழே கேள்வியிலையும் கேட்பீங்க, என் பாய் சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா? அவன் மெர்க்யூரி லைட்லாம் போட்டு வச்சிருப்பான், இந்த மாதிரி ஃப்ளட் லைட்லாம் போட்டு கடையில் வச்சிருப்பான் ஷோவா. அந்த வெளிச்சத்தில் பார்த்தா உங்களுக்கு திருப்தி வராது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வெளியில் கொண்டு போய் காமிச்சு, அப்பவும் சூரியன் தான். இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்டுறாதீங்க, யதார்த்த நிலையை சொல்கிறேன். இப்போவே என்ன வாங்கலான்னு நம்முடைய பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதான் டிஸ்கஷன் இப்போ இங்கே பார்த்தா நடக்குது, என்ன வாங்கலான்னு. அடுத்து இந்தியாவுக்கே மாடலாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை. இனி மாதம் 1000 ரூபாய் இல்ல, மாதம் 2000 ரூபாய். பெண்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா? கண்டிப்பா சொன்னபடியே 2000 தருவோம் என்பதற்கான ட்ரெய்லர் தான் கோடைக்கால சிறப்பு நிதி சேர்த்து அண்மையில் கொடுத்த 5000 ரூபாய். இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் சொல்லிட்டு கொடுத்தாரு 3000ன்னு. அடுத்த மாதமே 5000 ரூபாய் சொல்லாமல் கொடுத்துட்டாரு. இப்போ 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சிருக்கிறாரு. உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்த போறாரு. பேருந்துகளையும் நாம டிக்கெட் எடுக்க வேணாம். இவ்வளவு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு பேசிக்கிறாங்க. நேற்று கூட சீர்காழிக்கு போயிருந்தேன். காலையில் வாக்கிங் மாதிரி கடத்தரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் சந்தித்தேன். அப்போ சீர்காழியில் ஒரு சகோதரி என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிட்டாங்க. மகளிருக்காக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னும் நிறைய செய்வேன். அதே போல புதுமை பெண் தமிழ் புது திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம் இல்லையா? இனி அதை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாசம் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும்.
மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உங்களோட திருவண்ணாமலைக்காக குறிப்பாக சொல்லணும்னா வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். பட்டு நெசவு தொழிலுக்கு பொது உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரிசி ஆலை மற்றும் மரவேலைப்பாட்டு குழுமம் அமைக்கப்படும். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு இத்தனை வாக்குறுதிகளை கொடுக்கிற திராவிட மாடல் ஆட்சி திரும்பவும் வரணுமா இல்லையா? இந்த எழுச்சியை பார்த்து நம்ம எதிரிகளால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு மதியம் செய்தி வந்துச்சு பாத்தீங்களா? தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாத்தி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. நாம கேட்பது என்ன? இதே தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க? அந்த ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு, நிர்வாகத்தில் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குதுன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா பல அதிகாரிகளை மாத்தினாங்க. என்ன அர்த்தம்? பாஜகவுடைய தலையீடு. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை அதிகாரிகளை மாத்தினாலும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. 2021 இதே மாதிரிதான் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் மாபெரும் வெற்றியை திமுக கூட்டணி பெற்றோம். இப்ப மீண்டும் வரலாற்று வெற்றியை பெறுவோம். நம்முடைய கவலை எல்லாம் நேர்மையற்ற பாஜகவுக்காக நேர்மையா நடுநிலையா அரசியல் குறுக்கீடு இல்லாம தன்னிச்சையா இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் என்கின்ற இந்த உயர அமைப்போட மதிப்பு கேள்விக்குறியாக இன்றைக்கு ஆகியிருக்கு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லிக்கிற இந்தியாவோட சுதந்திரமான தேர்தலுக்கு இது பேராபத்து. என்டிஏ கூட்டணிக்காக நடக்கக்கூடிய இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு தக்க பதிலடியை தேர்தல் முடிவுகளில் மக்கள் கொடுக்கணும். என்டிஏவோட டப்பா நெஞ்சின் வந்தா இப்ப நாம் செய்கிற எல்லா திட்டத்தையும் நிறுத்திடுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்பு எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மக்கள் எல்லாரும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைத்தான் ஆதரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஆதரவு கேட்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, மக்களான உங்களுடைய வெற்றிக்காக. அதையும் கடந்து சொல்லுகிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக சொன்னதை செய்யும் கலைஞரின் மகனா கேட்கிறேன். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில ஏவா வேலுவுக்கும், கீழ்பண்ணாத்த சட்டமன்ற தொகுதியில கு பிச்சாண்டிக்கும், செங்கம் சட்டமன்ற தொகுதியில மூப்பே கிரிக்கும், செய்யாறு சட்டமன்ற தொகுதியில ஓ ஜோதிக்கும், வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் அம்பேத்குமாருக்கும், கலசப்பாக்க சட்டமன்ற தொகுதியில பேசூத்தி சரவணனுக்கும்,
ஆரணி சட்டமன்ற தொகுதியில மகாலட்சுமி கோவர்த்தனனுக்கும், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில GR வசந்தவேலுக்கும், ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில வசந்தம் கார்த்திகேயனுக்கும், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில உதயசூரியனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அதே போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த கு மாலதிக்கு பானை சின்னத்திலையும், போலூர் சட்டமன்ற தொகுதியில தேமுதிக வேட்பாளர் சரவணனுக்கு முரசு சின்னத்திலையும் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்கள் முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நல்லாட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடு வென்றிட ஆதரிப்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 ஒன்றாக வெல்வோம், ஒன்றாக. நன்றி, வணக்கம்.